உலக அரசு உச்சி மாநாடு 2025 முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு மேற்கொண்டிருந்த 3 நாள் விஜயத்துடன் இணைந்ததாக ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பும் மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாட் அல் ஹுசைதி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இந்த இருதரப்பு ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாக்க மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்கும். முதலீட்டாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை வரவு தயாரிப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என்பன இந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும். அதேபோல இந்த ஒப்பந்தம் புதிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கும். ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால தொடர்புகளை வலுப்படுத்தி நிலையான முதலீடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக மற்றும் நிதி தொடர்புகளை மேம்படுத்தவும் வழிவகுப்பதாகவும் இது அமையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.